FD லைஃப் ஸ்டைல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறோம். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோல வந்துட்டு எதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எல்லாருமே வந்துட்டு ஒரு வருஷம் ஸ்டார்ட் ஆனதும் இந்த வருஷம் நம்ம ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எனக்குமே வந்துட்டு அந்த வழக்கம்லாம் இருக்கு. இந்த வருஷம் வந்துட்டு பாத்தீங்கன்னா சனி பயிற்சி இருக்கு. ஸோ சனி பயிற்சி ஒரு ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்காக இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், அது மட்டும் இல்லாம ஆன்மீக சொற்பொழிவாளர் மிஸ்ஸஸ் தீபா அருளாளன் மேம் தான் இருக்காங்க. அவங்கள நம்ம வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கும் மேம். மேம், ஒரு வருஷம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாவே ஒரு ராசிக்கும் வந்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறது வந்துட்டு எல்லாருமே பார்ப்போம். நானே வந்துட்டு என்ன சொல்றது, என் ராசிக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றதுலாம் நோட் பண்ணுவேன். இந்த வருஷம் வந்துட்டு சனி பயிற்சியுமே வந்துட்டு வரப்போது ரொம்ப பக்கத்துலயும் வந்துடுச்சு. ஸோ சனி பயிற்சி ஒரு ராசிக்கு எப்படி இருக்கு மேம்? முதல்ல இருந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம். மேஷம்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். மேஷத்துக்கு எப்படி இருக்கு, இந்த பயிற்சி எப்ப வருது, எந்த ராசில இருந்து எந்த ராசிக்கு பெயர்க்குது அப்படிங்கறது ரொம்ப டீட்டெயிலா சொன்னீங்கன்னா. கண்டிப்பா. பொதுவா பாருங்கம்மா, இந்த சனி பயிற்சி அப்படின்றது எல்லாராலையும் உன்னிச்சு கவனிக்கக்கூடியதுமா. காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவானை பத்தி நம்ம சொல்லவே வேண்டியது இல்ல. நீ என்ன தப்பு செய்து அதுக்கான பலன்களை கண்டிப்பா கொடுப்பாரு. அதே மாதிரி நீ செஞ்ச இவ்வளோண்டு நல்லது, எல்லளவு நல்லது இருந்தாலும் அதை மறுக்காம அதுக்கான பலன்களை கண்டிப்பா கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் பாருங்க, சனி பயிற்சி அப்படின்னு எல்லாரும் ஒரு சேனல் இல்ல, பல சேனல்ல பல ஜோதிடர்கள் என்னென்ன கருத்து சொல்றாங்க அப்படின்றத பாத்துக்குவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட சனி பயிற்சி பாருங்க, இந்த மார்ச் மாசம் 29ஆம் தேதி தோராயமா இரவு 10 மணிக்கு மேல பயிற்சி ஆகுது. கும்பத்துல இருந்து மீனத்துக்கு சனி பயிற்சி ஆகுற. இந்த கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனி பாத்தீங்கன்னா நிறைய ராசிகளுக்கு நிறைய அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது சனி பகவான் தரப்போறாரு. ஒரு சில ராசிகளுக்கு கண்டிப்பா ஒரு சில தீய பலன்கள் இருக்கதான் செய்யுது. ஆனா அந்த ஒரு சில தீய பலன்களுக்கும் அதுக்குன்னு பாருங்க, இப்ப பாருங்கம்மா, இந்த மார்ச் மாசம், அதாவது இந்த 2025 மார்ச் மாசம் சனி பயிற்சி, மே மாசம் 14ஆம் தேதி குரு பயிற்சி, மே மாசம் 18ஆம் தேதி ராகு பயிற்சி. இப்ப சனி பகவான் கெடுக்கிறாருன்னா குரு கொடுத்துருவாரு, காப்பாத்திடுவாரு. ரெண்டு பேரும் கெடுக்கிறாங்க அப்படின்னா, சனியும் குருவும் சேர்ந்து கெடுக்கிறாங்க அப்படின்னா ராகுவாது கேதுவாது காப்பாத்திடுவாங்க. ஆக ஒரு பிரச்சனை, அதாவது கதவெல்லாம் அடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பொந்தாவது இருக்கும் நம்மளுக்கு காத்து வர அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒண்ணு ஜன்னல் திறந்து வச்சிருக்கோம், இல்ல ஏசியோடவே இருப்போம், இல்லன்னா பாருங்க ஒரு பொந்துல இருந்தாவது காத்து வந்துடும்ன்றது நம்மளுக்கு கவலைப்பட வேண்டாம். அந்த விதத்துல இப்ப நீங்க கேட்டது பாத்தீங்கன்னா, மேஷ ராசி கால சக்கரத்துக்கு முதல் ராசி, கால புருஷனுக்கு முதல் ராசி மேஷம். பொதுவா இந்த மேஷ ராசி அன்பர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னாலேமா, மேஷ ராசி அப்படின்னாலே செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ராசி. செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ராசி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சூரியன் உச்சமடையக்கூடிய ராசி. அப்ப நீங்க பொதுவாவே மேஷ ராசி அன்பர்களை பாக்கணும்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஆளுமையா இருப்பாங்க. நான் பாருங்க, ஈல்டிங் கெப்பாசிட்டி கிடையாது. நான் யார்கிட்டயும் காலில் விழ மாட்டேன். என்னோட சுயமரியாதை கௌரவம், அதாவது சுய கௌரவம் பாதிக்கிற மாதிரி நான் எங்கேயுமே நடந்தேன். எனக்கு என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். நான் ரொம்ப டிக்னிட்டியான பர்சன்மா. இது பாருங்க, நான் ஒரு பெரிய கோட்டீஸ்வரியா இருந்தாலும் எனக்கு அந்த கேரக்டர் இருக்கும். நான் ரொம்ப வசதி கம்மி, ஏழ்மை நிலையில இருக்கிற அப்படின்னாலும் எனக்கு அந்த குணம் இருக்கும். ஏன்னாமா, நம்ம தன்மானத்துக்கு அப்படின்றது நம்ம வேல்யூ போடவே முடியாது. வசதியா இருந்தாதான் தன்மானமா இருக்கணும்ன்றது கிடையாது. ஆக இந்த மேஷ ராசிக்கு அந்த மாதிரி ஒரு குணாதிசயங்கள் அப்படின்றது இருக்குமா. ஏன் அப்படின்னா, செவ்வாய் ஆதிக்கம் அப்படின்றது, இந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா படைக்கிரகம், போர் கிரகம். அப்ப அந்த பிரேவ்னஸ் இயற்கையாவே இருக்கும். அதே மாதிரி பொதுவா மேஷராசி பெண்கள் அப்படின்னா படப்படன்னு பேசுவாங்க, எல்லாரும் கூட பேசிப்பாங்க, எல்லாரும் கூட மிங்கிள் ஆகிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு குணாதிசயம் இருக்கும். அதே மாதிரி மேஷராசி அப்படின்னாலே யூனிஃபார்ம்டு சர்வீஸ். எல்லா யூனிஃபார்ம்டு சர்வீஸும் ஆல்மோஸ்ட் கவர்ஸ் மேஷராசில கவர் ஆயிடும். போலீஸா இருப்பாங்க, டாக்டரா இருப்பாங்க, அந்த மாதிரி டாக்டர், ஒரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஆர்மி பர்சனாலிட்டி, இந்த மாதிரி பெரிய யூனிஃபார்ம் எல்லாமே பாத்தீங்கன்னா பெரும்பாலும் மேஷராசில கவர் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் பாருங்கம்மா, என்னோட டிக்னிட்டி எக்காரணத்துக்கு நான் விட மாட்டேன். இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ் மேஷத்துக்கு. ஆனா அதுவே பாத்தீங்கன்னா குடும்ப ரீதியா சில மைனஸையும் ஏற்படுத்தும். கண்டிப்பா. மேஷராசி அப்படின்னா பொதுவா பாருங்கம்மா, இப்ப நான் எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் உலகத்துக்கு ஏத்த மாதிரி நான் நெலிஞ்சி சொல்லிதான் பேசணும் இல்லைங்களா? நான் நல்லவ, வாட் ஐ எம் பெர்ஃபெக்ஷனிஸ்ட். அதுக்கும் மேல நான் கரெக்ட் தான் செய்யறேன், நான் தப்பு செய்யல, அப்ப நான் எல்லா இடத்துலயும் அப்படியே நேருக்கு நேர் பேசுவேன் அப்படின்றது குடும்பத்துல அதுவே ஒரு சில நெகட்டிவ் இம்பாக்டும் ஏற்படுத்தும். கண்டிப்பா. அப்ப அதே மாதிரி பாருங்க, மேஷ ராசிக்கு அதிகப்படியான கோபம் வரும். கோபம், டென்ஷன், இரிட்டேஷன், ஒரு அவங்களுக்கு பிடிக்காத யாராவது செஞ்சா சட்டுன்னு பட்டுன்னு கோபப்பட்டு. அப்ப இதெல்லாம் ஒரு பிளஸும் சொல்லலாம், ஒரு மைனஸும் சொல்லலாம். சரி, அப்படிப்பட்ட மேஷராசி அன்பர்கள் பாருங்க, இப்ப சனி பயிற்சி பாத்தீங்கன்னா, சனி பகவான் இந்த மீனம் பாருங்க மேஷராசிக்கு 12ஆம் பாவம்.
அப்ப சனி வந்து பாருங்க 7 நாட்டு சனியா ஸ்டார்ட் ஆகுறாரு. மேஷத்துக்கு 7 நாட்டு சனி. 7 நாட்டு சனி அப்படின்னாலே நம்ம பயந்துக்க வேண்டியது இல்லம்மா. நம்மளோட வயதை பொறுத்து அது வந்து சனியினோட நிலைகள் அப்படின்றது மாறும். உதாரணத்துக்கு சொல்றோம்னு வச்சுக்கோங்க, ஒரு இளம் மேஷராசி அன்பர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு 10+ ஒரு கேர்ள் இருக்கு, இல்ல 20+ அவங்களுக்கு வாழ்க்கையில இதுதான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சனி வரும். அப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சனி வருது அப்படின் போது அது விரைய சனி அப்படிம்பாங்க. விரைய சனி அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா வாழ்க்கையில நிறைய படிப்பினைகளை உற்பத்தி பண்ணும். அதாவது படிப்பினைகளை உண்டு பண்ணும். ஒண்ணும் இல்ல, இப்ப நீ வந்து இப்பதான் உனக்கு வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சனி வருது அப்படின்னு வச்சுக்கோமா, நீ வந்து வீட்டுல ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்திருப்ப. நீ ஊரை விட்டு ஊருக்கு வருவ, ஒரு இடத்துல நீ படிச்சிருப்ப, வேலைக்குன்னு தேடுவ. அந்த இடத்துல உன்னோட ஒரு தகுதிக்கேத்த வேலை அப்படின்றது கிடைக்காது. உன்னோட தகுதி ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறது இருக்கு அப்படின்னா 40,000 ரூபாய் வேலைதான் கிடைக்கும். அப்படியே அங்க போனாலும் அங்க வந்து பாருங்க நிறைய பாலிடிக்ஸ் இருக்கும், இன்டர்னல் பாலிடிக்ஸ் வேலை. அந்த வீட்டுல அம்மா உனக்கு சுட சுட தோசை சுட்டு கடைசி வாய் நீ சாப்பிட்ட பின்னாடி தோசை சூடா கொண்டு வந்து வருவாங்க. ஆனா இங்க நீ சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுற சாப்பாட்டை நீ காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். இது வந்து பாருங்கம்மா நம்ம நெகட்டிவ்னு எடுத்துக்கூடாது. இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம், வாழ்க்கைன்னா என்னன்னு ஒண்ணு புரிய வைக்கிற. நீ அம்மா கூடவே இருந்தேன்னா வாழ்க்கை புரியுமா, உலகம் புரியாது இல்லையா? வாழ்க்கையில எத்தனை விதமான மனிதர்கள் இருக்காங்க, வாழ்க்கையில யார் யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும், எப்படி நடந்துக்கணும், இதுதான் வாழ்க்கையா அப்படின்னு புரிய வைக்கிறது தான் இந்த 7 நாட்டு சனி. ஆனா அதுல வந்து பாருங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதாவது நல்லபடியா கண்ணே மூக்கே அப்படின்னு சொன்னா நம்ம கேட்க மாட்டோம். நம்மள கொஞ்சம் கஷ்டப்படுத்தி சொல்லும் போது நம்மளுக்கு அது கஷ்டமா இருந்தாலும் வாழ்க்கையின் பாடும் இறுதி வரைக்கும் மாறாது அப்படிம்பாங்க. அதுதான் வந்து இந்த விரைய சனி. அப்ப விரைய சனி இளம் வயசுக்காரங்க, விரைய சனி முறை அவங்க வாழ்க்கையில சனி பகவான் வராரு, 7 நாட்டு சனியா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வருது அப்படின்னா கண்டிப்பா சில பல பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கதான் செய்யும். ஆனா அது வந்து பாருங்க நம்மளோட ஒரு படிப்பினை ஏற்படுத்தும். இந்த வைரம் தீட்டதான் வைரம் ஜொலிக்கும். இல்லன்னா அது அன்பாலிஷ்ட் அன்கட் டைமண்ட். இப்ப அதெல்லாம் கூட வியாபாரம் பண்றாங்க. பட் இருந்தாலும் எவ்வளவுக்கு எவ்வளவு தீட்டுறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் அதனோட ஒளி பிரகாசமா இருக்கும். அந்த மாதிரி இந்த 7 நாட்டு சனி முறையா வருதா, வாழ்க்கைன்னா என்னன்னு உங்களுக்கு தெளிவா புரிய வச்சிரும். பயப்பட வேண்டியது அவசியம். இது ரவுண்ட் சனி. அதுக்கு பரிகாரமும் நம்ம கடைசியில சொல்லலாம். இப்ப மத்தியம வயசு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப மத்தியம வயசு இருக்காங்க, ஒரு 30+, ஒரு 40+ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வாழ்க்கையில 2வது ரவுண்ட் சனி வருது. அந்த 2வது ரவுண்ட் சனி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. பொங்கு சனி, ஆமா. அது வந்து விரைய சனி, இது பொங்கு சனி. பொங்கு சனி அப்படின்னும் போதுமா இந்த ரவுண்ட் சனி மாதிரி நிறைய ப்ராப்ளமா அவர் கொடுக்கவே மாட்டாரு. ஏன்னா ஆல்ரெடி உன் வாழ்க்கையில வந்துட்டாரு, வந்து உன்னை செதுக்கி சிற்பமா ஆக்கிட்டாரு. இப்ப 2வது ரவுண்ட் அவர் பெருசா உன்னை செதுக்க வேண்டியது இல்ல. அப்ப சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் உன்னை சுத்தி இருக்கு பத்தி அதை மட்டும் உனக்கு புரிய வச்சுட்டு போயிடுவாரு. இன்னொன்னு, நீயே உன்னோட வாழ்க்கையில ரவுண்ட் சனி வந்து போச்சு. அப்ப 7 நாட்டு சனியில எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், மத்தவங்களை நம்ப மாட்டேன், மத்தவங்களுக்கு காசு கொடுத்தா திரும்பி வராது, ஹெல்த்த கவனமா பார்த்து இதெல்லாம் நீயே பாத்துக்க. அப்ப பொங்கு சனியில இருக்கவங்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. 20% காம்ப்ளிகேஷன் தான், அது வந்து ஓவர் கம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப 3வது ரவுண்ட் சனி வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப 60+, 70+, கொஞ்சம் பெரியவங்க, வயது மூப்பு உடையவங்க, வயது மூத்தவங்க, அவங்களுக்கு 3வது ரவுண்ட் சனி வருமா. இந்த 3வது ரவுண்ட் சனி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. தங்கு சனி, ஆமா. அப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். ஆரோக்கியத்துல கவனம், ஏன்னா கொஞ்சம் ஏஜும் ஆகுது இல்லைங்களா, அப்ப உடல் ரீதியான உபாதைகள் இருக்கதானே செய்யும். கண்டிப்பா. அப்ப சில பல காம்ப்ளிகேஷன்ஸ், சில தொந்தரவுகள் வருது அப்படின்னா உடனே வைத்தியம் அப்படின்றது பாத்துக்கணும். பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி அப்படின்னா அவரோட டார்கெட்டட் ஏரியாஸ் அப்படின்னு இருக்கு. ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு பாவம், அதாவது உடம்புல ஒவ்வொரு பாகத்தை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு. அப்ப சனி பகவான் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், போனி பெத்தாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நிறைய பேருக்கு சனி ஜாதகத்துல சரியில்லை அப்படின்னா எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும். இல்லைன்னா ஒரு மூட்டு வலி அந்த மாதிரி எல்லா எலும்பும், சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரோலாப்ஸ், இந்த மாதிரி எல்லா எலும்பு சம்பந்தப்பட்ட நோயும் வரும். அதுக்கும் மேல கண்டக சனியில இருந்தா ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அதனால முடக்கம், ஒரு ராட் வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் வரும். ஆக்சிடென்ட் வரையும் வரும் சான்ஸ் இருக்கு. அப்ப அந்த மாதிரி இருக்கு. சுய ஜாதகத்துல சனி 8ல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். சுய ஜாதகத்துல சனி வந்து பாருங்க 6, 8, 12 அப்படின்னா கொஞ்சம் காம்ப்ளிகேஷன். அதுவும் முக்கியமா 8ல இருக்காரு அப்படின்னா 8ன்றது துஷ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. அந்த மாதிரி இடத்துல இருக்கும் போது இந்த மாதிரி எல்லாம் வரும்போது கொஞ்சம் சேஃப்டி காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு வரும். புரியுதுங்களா? ஆனா பயப்பட வேண்டியது இல்ல. அப்ப வயது மூப்பு உடையவங்க இந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னா உடனே டாக்டர் போய் பார்த்து வைத்தியம் அப்படின்றது பண்ணிக்கணும். ஆக இந்த சனி பெயர்ச்சி வந்து பாருங்க இந்த மாதிரி 3 விதமான சனி, அது அவங்க வயசை பொறுத்து எல்லாருமே வந்து நம்மளுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு பயப்பட வேண்டியது இல்லை. வயசை பொறுத்து அவங்க தீர்மானிச்சுக்கலாம். அதுக்கும் மேல சனியினோட பார்வை இருக்குமா, 2, 6, 9 இந்த 3 இடத்தை பாக்குது.
2ஆம் பாவம் அப்படின்றது தன குடும்ப வாக்குஸ்தானம். ஓகே. தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்துல சில பல உபாதைகள். இப்போ ஒரு வீட்டுல 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்பா மேஷமா இருக்காரு, அப்ப ஒய்ஃப் பிள்ளைங்க பெருசா அப்பா பேச்ச கேட்க மாட்டாங்க. பொதுவா வந்து பாருங்கம்மா, மேஷம் குடும்பத்தை கட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க. கண்டிப்பா. ஏன்னா ஆளுமையான பர்சனாலிட்டிஸ் இல்ல. எங்க வீட்லயே மேஷராசி இருக்காங்க. அதனால நீங்க சொல்லும் போது நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டே. ஆமா, நீங்க கம்பேர் பண்ணி பாக்கலாம் இல்லைங்களா? அப்ப இந்த மாதிரி காலகட்டத்துல அவங்க நிறைய விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, நீங்க செய்ய மாட்டோம். அப்ப பொதுவா வந்து பாருங்க, மேஷராசி என்பவர்கள் இதை நினைச்சு வருத்தப்படக்கூடாது. நம்மளுக்கு இப்ப நேரமும் காலமும் நட்சத்திரமும் கோலும் சரியில்லை, ஏன் டைம் சரியில்லடா அப்படி நினைச்சுக்கிட்டோம். நான் வந்து ஓகே, மத்தவங்க என் வீட்டுல வந்து யாருக்கு நேரம் நல்லா இருக்கோ அவங்க பிள்ளைங்களை வந்து கண்காணிக்கணும், நான் வந்து ஒதுங்கிடணும். அந்த மாதிரி எப்பயுமே சபையில மரியாதை இல்லை அப்படிங்கும்போது நம்ம பேசக்கூடாது இல்லையா? இந்த காலகட்டம் அப்படி மேஷராசி என்பவர்கள் கொஞ்சம் குடும்ப தலைவரா இருந்தாங்க, குடும்ப தலைவியா இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து 2ஆம் பாவத்தை சனி பகவான் பாக்குறாரு. 6ஆம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்தை சனி பகவான் பாக்குறாரு. அப்ப 6ஆம் பாவத்தை பாக்குறதுனால என்ன ஆகும்னா, நிறைய வந்து கடன் நம்மள வாங்க வைப்பார். ஓகே, ஏதாவது ஒரு விதத்துல நம்மளுக்கு கடன் அட்ராக்டிவ் ஆஃபர்ஸ் நிறைய வரும். கிரெடிட் கார்டு வாங்கிக்கோங்க, அது வாங்கிக்கோங்க, அந்த மாதிரி பெரிய லெவல்ல கடன் வாங்க கூடாது. ஓகேங்களா? நோய் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், நோய் உற்பத்தி ஆகும். ஒண்ணு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரும்போது உடனே வைத்தியம் பண்ணிக்கணும். சத்ரு, நம்மளுக்கு எதிராளிகள் நிறைய வருவாங்க. ஒரு சில ராசிகளுக்கு எதிராளியே வர மாட்டாங்க. ஏன்னா இப்ப ரிஷபம்லாம் ரொம்ப கூலா இருப்பாங்க, எதிராளிகள் வர மாட்டாங்க. இவங்க டைரக்டா பேசிட்டாங்க, அப்ப இவங்களுக்கு எதிரிகள் அப்படின்றது வருவாங்க. மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா கழுவுற மீன்ல நழுவுற மீனா பெருசா சண்டை போடாம அப்படி ருணரோக சத்ருஸ்தானத்தை சனி பகவான் பாக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் பாக்குறாரு. பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் பாக்குறதுனால என்ன ஆகும்னா, எனக்கு 100 நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னு ஒரு பிராப்தம் இருக்கு, ஒரு பாக்கியம் இருக்குன்னா எனக்கு நடக்கிறதே 50 நல்ல விஷயம் தான் நடக்கும். மீதி வந்து சனி பகவான் அப்படியே ட்ராக் பண்ணுவார். இப்ப நீ போற, உனக்கு ஒரு பெரிய ஒரு சேட்டலைட் ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னா ஒரு யூடியூப்ல ஒரு பெரிய சேனல்ல தான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் அவர் வந்து கம்மி பண்ணுவார். ஆனா நீ ஐயோ போனா நான் சேட்டலைட் தான் போவேன், இந்த யூடியூப்ல பெரிய சேனல் கூட நான் போக மாட்டேன் அப்படின்னு உட்காரக்கூடாது. நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே அனுபவம் தான் நம்ம. கண்டிப்பா அந்த பின்னாடி நீ பெரிய சேட்டலைட் போறதுக்கு இப்ப இது வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்டா அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஆக இதுதான் சனி பயிற்சி பலன்கள் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு. என்னென்ன ஏஜ் குரூப் எல்லாமே சொல்லிட்டேன். ஓகே மேம், நீங்க வந்துட்டு சொன்னது இப்போ ஓரளவுக்கு நீங்க ஜென்ரலா வந்துட்டு சொல்லிட்டீங்க. இப்ப நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இப்போ என்னோட ஜாதகம் வந்துட்டு வேற மாதிரி இருக்கும் இல்லையா? சோ அதுல ஏதாவது வேறுபடுமா அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும் இல்ல மேம்? அது எப்படி மேம் ஒர்க் ஆகும்? அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்ப நானும் இல்லம்மா, எல்லா ஜோதிடர்களும் பொது பலன் கோச்சார பலன் தான் சொல்லுவோம். இப்ப உங்களோட சுய ஜாதகத்துல நான் சொன்ன பாத்தீங்களா 2 6 1 இல்லம்மா 6 8 2 கூட ஓகே, 6 8 12 இந்த பாவத்துல சனி இல்லாம இருந்தா ஒன்னும் பெருசா டிஃபரன்ஸ் இருக்காது. 80% எப்படி நடந்துரும். 8ல இருந்தா இது கொஞ்சம் இன்டென்சிஃபையா இருக்கும். அவ்வளவுதான். நல்லது சொல்லும் போது 6 8 12ல இருக்குது அப்படிங்கும் போது அந்த நற்பலன்கள் குறையும். பெரும்பாலும் 80% மேட்ச் ஆகுமா, 20% டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஹாரோஸ்கோப், அவங்களோட சுய ஜாதகம். அதுக்கு மேல தசைகளை பொறுத்து. இப்ப ராகு தசையில இருக்காங்க மேஷராசி அன்பர்கள்னா சனி இவ்வளவு இம்பாக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா 9 கிரகங்கள்ல சனி விதி கிரகம். சனி பகவானே சனின்னு சொல்லலாம், சனின்னு சொல்லலாம். ஒரு சிலர் அப்படியே ஒரு டவுட் கேட்பாங்க, சனி அப்படின்றது சமஸ்கிருதத்துல, ஹிந்தில, இங்கிலீஷ்ல சனி அப்படின்னு சொல்லுவாங்க. சனி அந்த ஷா வடமொழி வேணான்றவங்க சனி பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த சனி பகவான் வந்து பாருங்க, இப்ப தசா வந்து பாருங்க, பொதுவா வந்து இந்த சனி பகவான் என்ன சொல்லுவாங்கன்னா விதி கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விதி கிரகம்ன்றது ராகு ரொம்ப பவர்ஃபுல், சனி ரொம்ப பவர்ஃபுல், சனியை விட ராகு பவர்ஃபுல், ராகு விட கேது பவர்ஃபுல். இப்ப இந்த 7 நாட்டு சனி இந்த மேஷராசி என்பர்கள் ராகு தசையில இருக்காங்க அப்படின்னா கெடுபலன்கள் இன்னும் கம்மியாயிடும். ஆமா, புரியுதுங்களா? அந்த தசையும் நம்ம பார்க்கணும். அந்த கிரகம் இப்ப இந்த பயிற்சி ஆகக்கூடிய சனி பகவான் எந்த பாவத்துல இருக்கார் அப்படின்னு பார்க்கணும். 7 நாட்டு சனி 80% இந்த பலன்களை கொடுத்துருவாங்க. 7 நாட்டு சனினே உங்களுக்கு 7.5 வருஷத்துக்கு சனி இருக்கும். ஆமா 7 வருஷத்துக்கு சனி வந்து சனி பகவான் வந்து கொஞ்சம் கெடு பலன்களை கொடுக்க போறாரு. ஆனா குரு பகவான் நல்லா இருக்காருமா, குரு வந்து நல்லா இருக்காங்க, தைரிய குருவா வராரு, 1 வருஷம் குரு காப்பாத்திடுவாரு அப்படின்னு அப்படியே கொஞ்சம் போலாம். இந்த 7.5 வருஷத்துல முதல் வருஷம் குரு காப்பாத்திடுவாரு. ஓகே மேம், பரிகாரம் இப்ப எல்லாத்துக்குமே ஒரு பரிகாரம் இருக்கு, வழிபாட்டு முறை இருக்கு. சோ அந்த மாதிரி மேஷராசி இந்த சனி பெயர்ச்சி, அதாவது இந்த 7 நாட்டு சனியை வந்துட்டு எப்படி கடக்கிறது, எந்த பரிகாரத்தோட கடக்கிறது? ஆக்சுவலி என்னன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பயந்தாலுமா ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் சனீஸ்வரர். அப்ப ஈஸ்வர பதவி பெற்றிருக்காரு அப்படின்னா அவர் எவ்வளவு உன்னதமானவர். நம்ம திட்டும் போதே கூட சனியனை அப்படின்னு திட்டக்கூடாதுமா. ஏன்னா
அந்த மாதிரி சனி மாதிரி ஒரு புள்ள கிடைக்கிறதுக்கு எல்லா அம்மாவும் தவம் கொடுத்து வச்சிருக்கணும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மா புள்ள அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரவன்குமார் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஸ்ரவன்குமார் ஆமா. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி மாதிரி சனி சனி பகவான். பகவானும் அதாவது ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி நம்ம கடவுளா கும்பிடுறோம், ஆனா சனி பகவானை வந்து நம்ம திட்டுறோம். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அத்துணை பேருக்கும் நல்லவர், தயாளு. ஆனா சனி பகவான் தன் தாய்க்கு ரொம்ப நல்லவர். நல்லவர். அம்மா சொல் பேச்சு அதாவது தட்டாத புள்ள அப்படின்னு Okay. சொல்லலாம். அப்பாவை சுத்தமா பிடிக்காது, ஆனா அம்மா சொல் பேச்சு தட்டாத புள்ள. அப்ப நம்ம சனியும் திட்ட கூட கூடாது. இருந்தாலும் நம்ம அது யாரு கண்டுபிடிச்சாங்க, யார் அந்த வார்த்தையை முதல்ல பிரயோகம் பண்ணாங்கன்னு தெரியல. நம்ம திட்ட ஆரம்பிச்சுடுறோம். அப்படிப்பட்ட சனி பகவான் வந்து பாருங்கம்மா, அவரை பிரீத்தி பண்றதுன்றது ரொம்ப எளிமையான விதம். எப்படி அப்படின்னா, நான் வந்து 7 நாட்டு சனியில இருக்கேன்னா, நான் வந்து ஹானஸ்டா இருக்கேன். எல்லா விதத்திலயும் ஐம் ஹானஸ்ட். Honest. நான் கொடுக்குறேன், நான் இப்போ ஒரு இடத்துல வேலை செய்யறேன், அவங்க கொடுக்குற சம்பளத்துக்கு நான் Honest-ஆ ஹானஸ்டா இருக்கிறேன். எல்லா விதத்திலயும் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ஹானஸ்டா இருக்கேன் அப்படின்னா சனி ஒண்ணுமே பண்ண மாட்டாரு. ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம். ஆனா இது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா இப்பத்திய காலகட்டத்துல இது ரொம்ப பஞ்சமா இருக்கு இல்லைங்களா. ஒழுக்கம், ஹானஸ்டி, நேர்மை, நியாயம் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்ப 2வது ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஹனுமனை வழிபாடு பண்றது. ஹனுமன். யார் ஒருத்தர் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்றாங்களோ சனி அவங்களுக்கு எடுக்கவே மாட்டாரு. 100க்கு 90% எடுக்க மாட்டார், 10% எடுப்பார். 10% ஓகேமா பரவாயில்ல இல்லைங்களா. அப்ப ஹனுமன் அப்படின் போது ஹனுமன் சாலிசா அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. அதை பாராயணம் பண்ணாலே போதுமா, தினம்தோறும் அதை பாராயணம் பண்ணிட்டு நீ பாட்டும் வேலையை செய்ய எல்லாமே நல்லபடியா நடக்கும். எந்த மேஷராசி அன்பர்களும் கவலைப்படணும்ன்ற அவசியமே இல்லை. ஓகே மேம், எனக்கு இதுலயே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்கு. இப்ப நிறைய நீங்க சொன்னீங்க இந்த வக்ரசனி இருக்கும், அதாவது இந்த 10 வயசு இந்த 20 வயசுல முதல்ல சனி வரவங்க சில குழந்தைங்க வந்துட்டு அந்த வழிபாட்டு முறையே வந்துட்டு பண்ண மாட்டாங்க. இப்ப அவங்க அம்மாங்களுக்கு இல்ல அப்பாங்களுக்கு வந்துட்டு டவுட் இருக்கும். இப்ப என் குழந்தைக்காக நான் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல. ஓகே. இப்ப இந்த விளக்கு போடுறது, இந்த கோயிலுக்கு போறது, அந்த மாதிரி எல்லாம் அவ்வளவு பெருசா பண்ணணும்ன்றது இல்லம்மா. கோயிலுக்கு போகணும்னா திருநள்ளாறு குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு வாங்க. சின்ன குழந்தையா இருந்தா இவங்களே வந்து ஹனுமன் சாலிசா தினந்தோறும் பாராயணம் பண்ணலாம். ஓகே மேம்.